السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளே, உலமாக்களே, அன்பு பெருமக்களே, வாழ்த்துறை வழங்கிய சங்கைக்குரிய உலமாக்களே, எனக்கு பின்னால் சிறந்த ஒரு உரையை நிகழ்த்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய அபுத்தலாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிய செல்வங்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சென்னை ராயபுரம் கல்மண்டபத்தில் நடைபெறக்கூடிய ஹசனாத்துல் அப்ரார் மகளிர் அரபிக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹசனாத்துல் அப்ரார் மகளிர் அரபிக் கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த பாடத்திட்டத்தினுடைய அமைப்பு, இந்த சனதை வாங்கியதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக இந்த இடைப்பட்ட காலத்தில் மார்க்க விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி போன்ற விஷயங்களை எல்லாம் இங்கே நிகழ்ச்சி நெறியாளுகை சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள் எடுத்து கூறினார்கள். இந்த காலகட்டத்தில் பெண் சமுதாயத்தை பட்டை தீட்டி வளர்க்க வேண்டிய அவசியமும் காலமும் இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் பெற்றோர் தங்களினுடைய பிள்ளைகளுக்கு எந்த மாப்பிள்ளையை பார்க்கிறார்களோ அந்த மாப்பிள்ளையை மன நிறைவோடும் முழுமையாகவும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் இன்று பொதுவாக பெரும்பாலான இடங்களில் அப்படி ஒரு சூழல் குறைந்து வேறு விதமான சூழல்கள் உருவாகி இருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. நாம் அந்த துறையிலும் இருப்பதால் இது போன்ற பல நிகழ்வுகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். தங்களுக்கான வாழ்க்கை துணையை அந்தந்த பெண்களே தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலமாக இது மாறி வருகிறது. அதற்காக மறைமுகமாக பல இடங்களிலிருந்து அவர்களை இயக்கக்கூடிய சக்திகளும் உருவாகி இருக்கிறது. அதற்கான வேர் ரூட் எங்கிருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் பார்த்தால் அது ஒன்றும் பெரிய ஆச்சரியத்திற்குரியது அல்ல. அது ஒன்றிய அரசிலிருந்தே தொடங்குகிறது. இன்றைய ஒன்றிய அரசு, ஆக அரசினுடைய சக்தி என்பது வலிமையானது தான்.
எல்லா துறைகளும் அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது. எனவே இந்த நிலையில் நம்முடைய மகளிர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் உண்டு. இதை எதன் வழியாக செய்ய முடியும் என்றால் இந்த பாதுகாப்பை இந்த மகளிர் மதரசாக்களின் வழியாகத்தான் செய்ய முடியும். பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான சூழல் எங்கிருந்து உருவாகிறது என்பதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய தேட வேண்டிய கட்டத்தில் நாங்கள் தள்ளப்பட்டு இவைகளெல்லாம் நாங்கள் உணர்ந்தோம். எத்தகைய சதி வலைகள் இந்த பூமியில் பின்னப்படுகிறது, இந்த மண்ணில் விதைக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் உணர்ந்ததின் காரணத்தினால்தான் பேச வேண்டிய இந்த இடத்தில் இந்த செய்தியை நாம் பேசுகிறோம். இன்னொன்று, நம்முடைய பிள்ளைகள் ஒரு காலகட்டத்தில் 12ஆம் வகுப்பை தாண்டி படிப்பது என்பது அபூர்வம், அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை. எல்லாருமே கிராஜுவேட், பட்டப்படிப்பு என்பது ஃபர்லாக ஆகிவிட்டது. ஏதாவது ஒரு பட்டம் தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம், குறிப்பாக கல்யாண பத்திரிகையிலே அது இடம்பெற வேண்டும் என்ற அவசியம் மக்கள் மனதிலே விதைக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒரு படிப்பை படிப்பது தவறு என்று ஒருபோதும் நாம் சொன்னதில்லை. அதை நாம் ஆதரிக்கிறோம். பிள்ளைகள் படிக்க வேண்டும் தான் என்பதை ஆதரிக்கிறோம். ஆனால் அது தீனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம். நீங்கள் பட்டய படிப்பு படிக்க வேண்டாம் என்று உலமாக்கள் யாரும் பேசவில்லை. ஆனால் அதே சமயம் தீன் என்பது அவர்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான். அந்த தீன் இல்லாது போனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்பதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் சமூகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எந்த ஊருக்கு சென்றாலும் இது போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கான ஒரு இறையச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரே இடமாக இந்த மதரசாக்கள் மட்டுமே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான் பேச வந்த செய்திகள் வேறுதான். ஆனால் இங்கே இந்த மதரசாவை குறித்து எப்படியெல்லாம் இந்த மதரசாவை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற தகவல் ஹசரத் பெருந்தகை அவர்களாலும் இந்த நிகழ்ச்சி அறிமுகத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹதரத் அவர்களாலும் சொல்லப்பட்ட பொழுது இதை பேசுவதற்கான தகுதியான இடம் இதுதான் என்று நான் கருதினேன். எனவே நம்முடைய பெற்றோர் இது போன்ற மதரசாக்களில் உங்களுடைய பிள்ளைகளை ஓதுவதற்காக நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அதை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று இந்த உரையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கல்லூரிக்கு ஒரு நிகழ்வுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அது ஒரு கிறிஸ்டியன் கல்லூரி, கலை கல்லூரி. அது நான் மட்டுமல்ல, கிறித்துவத்தை சேர்ந்த ஒரு பாதிரியாரும் அதே போன்று இந்து மதத்தை சார்ந்த ஒரு சாமியாரும் கூட அழைக்கப்பட்டிருந்தார். அப்படி அழைக்கப்பட்டு அங்கே பேசும் பொழுது அந்த கல்லூரியிலிருந்து சில பிள்ளைகள் சில கேள்விகளை எழுப்பினார்கள். அந்த கல்லூரியில் எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க, இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் பல்வேறு கேள்விகள், ஒவ்வொரு மதம் குறித்தும் இக்கேள்விகளை எழுப்பினாங்க. இனி கிறித்துவத்தை பற்றிய கேள்விகள், அதே போன்று இந்து மதத்தை சார்ந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு அவர்கள் பதில் சொன்னார்களா இல்லையா என்பது நமக்கு அவசியமில்லை. ஆனால் இங்கே இஸ்லாமியத்தை குறித்தும் அந்த பிள்ளைகள் கேள்விகளை எழுப்பிய பொழுது அது ஆச்சரியமாக இருந்தது.
அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பானது, இஸ்லாம் பெண்களுக்கு உறுதுணையானது, இஸ்லாம் பெண்களுக்கு துணையானது என்றெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் பேசி வருவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவருடைய சொத்திலிருந்து 2 பங்கு ஆணுக்கும் 1 பங்கு பெண்ணுக்கும் கொடுக்கப்படுகிறது. இது எப்படி சமநிலையாக இருக்கும்? இது எப்படி நீதியாக இருக்கும்? ஒருவேளை பெண்ணுக்கு 2 பங்கு கொடுத்து ஆணுக்கு 1 பங்கு கொடுத்தாலாவது பரவாயில்லை. ஏனெனில் பெண்கள் ஆண்களை விட பலகீனமானவர்கள். இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டால், உழைப்பு ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண்கள் தானே பலகீனமானவர்கள். பலகீனமானவர்களுக்கு 2 பங்கு கொடுப்பதை விடுத்து பலமானவர்களுக்கு 2 பங்கு கொடுப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமானதாக அமையும் என்ற ஒரு கேள்வியை ஒரு மாணவி வைத்தார். நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள் இன்று இஸ்லாத்தை, அந்த கேட்ட கேள்வியை கேட்ட பெண்மணி முஸ்லிம் பெண்மணி அல்ல. ஆனால் இவர்களெல்லாம் நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த தேடுதல் என்பது ஒரு பெரிய வெற்றி நமக்கானது. அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை வைத்தார்கள். அதற்கு நாம் பதில் சொன்னோம். கேட்பதற்கு அது நியாயம் மாதிரி தெரியும். எனவோ இஸ்லாம் பெண்களுக்கு அநீதம் இழைப்பது மாதிரி உருவாகும். இந்த கேள்வி அப்படி ஒன்றை உருவாக்குகிறது. ஆனால் அதே இஸ்லாம் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால், ஒரு பெண் என்றே வைத்துக் கொள்வோம், அந்த பெண்ணுக்கான உடை, உறைவிடம், உணவு, அது நோய்வாய்ப்பட்டால் அதற்கான மருத்துவம் என்று அனைத்தையும் செய்ய வேண்டிய பொறுப்பை யாரிடம் வழங்குகிறது என்றால் அந்த பெண்ணினுடைய தந்தையிடம். படிப்பா அல்லது ஓதுதலா என்று எல்லா செலவுகளையும் அந்த தந்தை தான் ஏற்கிறார். தந்தை தான் ஏற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு கட்டத்தில் ஒருவேளை அவருக்கான சக்தி இல்லை என்றால், பொருளாதார வசதியில் அவர் குன்றியிருந்தால், அதே சமயம் அந்த பெண்ணினுடைய தாய், இவருடைய மனைவி வசதி வாய்ப்போடு இருந்தால் அந்த பெண் செலவழிக்கிறாள். தன்னுடைய மகளுக்காக, தனக்காக, தன்னுடைய கணவனுக்காக. ஒரு வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண் என்பதால் அவள் செலவழிக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த தந்தைக்கு நல்ல ஜாப் அமைந்து, நல்ல தொழில் அமைந்து, வருவாயை தேடக்கூடிய, கூடுதல் வருவாயை பெறக்கூடிய வாய்ப்பை அந்த தந்தை பெறுவாரையானால் அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இதுவரை தன்னுடைய மனைவி செய்த செலவை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிறது மார்க்கம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அதற்கு பிறகு இவர் இந்த பெண்ணினுடைய பொறுப்பை எதுவரை ஏற்க வேண்டும் என்றால், கணவனினுடைய கையிலே கரம் பிடித்து கொடுக்கும் வரை. கல்யாணமானதற்கு பிறகு அந்த பெண்ணினுடைய முழு பொறுப்பையும் கணவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆக எல்லா வகையிலும் செலவுக்குரியவர்களாக இருப்பவர்கள் ஆண்களே, இல்லையா? எனவே ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு என்று வழங்குவது தானே நியாயமாக இருக்கும். தான் செலவழித்ததை கூட, அந்த பெண் செலவழித்ததை கூட இந்த கணவன் திருப்பி அவளுக்கு தர வேண்டும் என்று சொல்லும் மார்க்கம் அது. இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கேட்ட பெண்ணுக்கும் அதையெல்லாம் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நான் ஒன்றை சொல்லுவேன் என்று சொல்லி, ஒரு கணவன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்திலே மனைவிக்கு பங்கு உண்டு என்று இந்த உலகத்தில் முதலாவதாக பிரகடனப்படுத்தியது, சட்டத்தை கொண்டு வந்தது இஸ்லாம் தான். இன்றும் கூட நான் மதங்களை சுட்ட மாட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். இந்த பார்வையில் அப்படி பெண்களுக்கு, மனைவிக்கு கணவனினுடைய சொத்திலிருந்து பங்கு வழங்கப்படுகிறதா எல்லா மதங்களிலும்? அதற்கான சரியான தீர்வு இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று பாராட்டப்படுகிறக்கூடிய இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்டில் கூட 1966 தான்
கணவன் இறந்தால் அவனுடைய மனைவிக்கு சொத்தில் பங்கு வழங்கப்பட வேண்டும் என்று சட்டம் தீர்மானிக்கப்பட்டது. எனவே இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். இத்தகைய அற்புதமான சட்டத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்றால் இது எந்த விதத்தில் நீதிக்கு புறம்பானதாக இருக்க முடியும் என்பதை எண்ணி பார்க்கணும். குறிப்பாக இப்போது பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள், குறிப்பாக சனது பெற்ற பெண்கள், சனதை வாங்கி இருக்கக்கூடிய பெண்கள் இதை உள் வாங்கி கொண்டு உங்களுடைய தோழியர்களுக்கு இந்த தகவல்களை நீங்கள் கடத்த வேண்டும். அத்தகைய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இங்கு உள்ள பாடத்திட்ட அமைப்புகள், போதனைகளினுடைய வரையறைகள், இவைகளை எல்லாம் என்னை மகிழ்விக்கிறது. இதை குறித்து 2 உலமாக்கள் பேசியதும் மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று இங்கே நான் கேட்டுக்கொள்வேன். அதே போன்று இன்னொரு பெண்மணியும் கேட்டார். இந்த 2 செய்திகளை சொல்றதுக்கு எனக்கு டைம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னொரு பெண்மணியும் ஒரு கேள்வியை கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒரு ஆண் திருமணம் முடித்ததற்கு பிறகு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து நீ வெறுப்பினால், பிடிக்காது போனதினால், அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் நீ தலாக் என்று சொன்னால் தலாக்கு உண்டாகி விடும். அப்படித்தானே என்று அந்த பெண்ணு கேட்கிறார். ஆமா, அப்படித்தான். ஆனால் அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்காத போது அவள் நீ தலாக்கு என்று சொல்ல முடியுமா? அந்த உரிமை பெண்ணுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இது எந்த விதத்தில் நியாயமானது? இது எந்த விதத்தில் நியாயமானது? ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்று வரும்பொழுது அந்த மனைவியை நோக்கி நீ தலாக்கு என்று சொன்னாலே அவள் விவாகரத்தாகி விடுகிறாள், டிவோர்ஸ் ஆயிடுது. அதே சமயம் ஒரு பெண்ணுக்கு அவனுடைய கணவனை பிடிக்கவில்லை என்றால் டிவோர்ஸ்னு சொன்னா முடியாது. உண்டாயிடுமா? உண்டாகாது. தலாக்கு என்பது ஒரு ஆணினுடைய கையில், கணவனினுடைய கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்தில் நியாயமானது? இவ்வளவு பெரிய தூக்கி வீசக்கூடிய, ஒரு வார்த்தையிலே தூக்கி வீசக்கூடிய, அதுவும் தலாக் என்று சொல்லிட்டாலே போதும் உண்டாயிடும் அப்படிங்கிறீங்க. ஒரு வார்த்தையாலேயே வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடியுமா? முறித்து கொள்ள முடியுமா? இது எந்த விதத்தில் சரியானது? இதற்கு பதில் தருவீர்களா என்று இன்னொரு பெண் எழுந்து பேசினார். நீங்க சொன்னது விஷயம் சரி, ஆனால் அது நியாயமானது. நியாயமற்றது என்று சொன்னது பிழை. நான் இங்கே ஒன்றை சொல்லுவேன். இதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பு. இஸ்லாம் ஒரு அற்புதமான பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது. ஒரு பெண் தனக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் என்ன வச்சுக்கிறோங்க. அப்படி முடிவுக்கு வந்து உடனே பெரும்பாலும் பிடிக்க இல்லைன்னு சொன்னால் உடனே எவரும் தலாக்கு சொல்றது இல்லை. கொஞ்ச நாள் பார்ப்போம், பிடிக்க இல்லை, தலாக் என்று சொன்னால் உண்டாகிடுமானா உண்டாகிடும் தான். ஒரு வார்த்தையால் வாழ்க்கையை முறித்து கொள்ள முடியுமா என்றால் முடியும். அது நியாயமானு கேட்டீங்க. நியாயம். இந்த வாழ்க்கையை ஒரு வார்த்தையால் தான் உருவாகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு தந்தை அல்லது தந்தையால் நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பாளர் வக்கீல் இன்னாருடைய மகள் இன்னாரை நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்தேன், அல்லது என்னுடைய மகள் இந்த பெண்ணை நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தந்தேன் என்று சொன்ன பொழுது அவர் கபில்து, அங்கீகரித்தேன், ஒப்புக்கொண்டேன் என்ற ஒரு வார்த்தையில் திருமண பந்தத்தை கையில் எடுக்கிறார். அப்போ ஒரு வார்த்தையினால் தான் கபில்து என்ற அல்லது ஒப்புக்கொண்டேன் என்ற ஒரு வார்த்தையில் தான் திருமண பந்தம் உருவாகிறது. ஒரு வார்த்தையிலே உருவாகக்கூடிய திருமண பந்தம் ஏன் ஒரு வார்த்தையில் முறியக்கூடாது? நீங்கள் உருவானதை பார்த்தீர்களா? உருவானதை கேட்டீர்களா? இல்லையே. நீங்கள் முறிகிறதை மாத்திரம்தானே கொண்டு வர்றீங்க. உங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு பேசக்கூடிய ஆளுக்கு, இவ்வளவு பேசக்கூடிய அந்த பிள்ளைக்கு, சகோதரிக்கு அந்த திருமண பந்தமே ஒரு வார்த்தையில் தான் உருவாகிறது என்று கண்டிப்பாக தெரிந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி, இருக்கட்டும். இந்த பெண்ணை வேணான்னு சொல்ற முடிவுக்கு வந்துட்டான். வேணாம் என்று சொன்னால் அதோடு அந்த பெண்ணு சொல்லிச்சு, எந்த காரணத்தையும் சொல்லாமல்
ஒரு காரணமே சொல்லாமல் தலாக் சொல்லலாமா? சொன்னால் உண்டாயிடுமா? உண்டாகும். அல்லாஹ்விடத்தில் அவன் குற்றவாளியாக இருப்பான், அது வேறு விஷயம். நியாயமற்றதாக அது இருந்தால், காரணமே சொல்லாமல் விவாகரத்து செய்வதாக இருந்தால் அது எந்த வகையில் நியாயம் என்றால், இப்போ காரணத்தை சொல்லணும், அப்படித்தானே நீங்க விரும்புறீங்க? இந்த பெண் இப்படிப்பட்டவள், நடத்தை சரியில்லாதவள், ஒழுக்கம் பேணாதவள், இன்னென்ன தொடர்புகளோடு இருந்தால் என்று அந்த பெண்ணை குறித்து கேவலமாக, அசிங்கமாக, அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையோ பொய்யோ அனைத்தையும் மக்கள் மன்றிலே வைத்து அந்த பெண்ணை கேவலப்படுத்தி விவாகரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்க அப்படி விரும்புறீங்களா? இப்ப நீங்க அந்த பெண் பதில் சொல்லணும். அவன் சொல்றது உண்மையாம இருக்கலாம், பொய்யாம இருக்கலாம். பிடிக்காத காரணத்தினால விவாகரத்து செய்யணும்னு முடிவுக்கு வந்துட்டான். அப்படி முடிவுக்கு வந்தவன் ஒரு தப்பான தகவலை தரலாம், அல்லது உண்மையான தகவல் இருக்கலாம். இந்த ரெண்டுமே அந்த பெண்ணை பாதிக்குமா, பாதிக்காதா? எவ்வளவு பெரிய சங்கடம் அது. இப்ப எதுக்கு தலாக்கு சொன்னாலும் மக்களுக்கு தெரியல. ரெண்டு பேரோட வாழ்க்கை முறிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அவன் இன்னொரு வாழ்க்கையை தேடுவான், இந்த பெண் இன்னொரு வாழ்க்கையை தேடிக்கொள்வாள். ஆனால் காரணத்தை நீங்கள் சொல்லுகிறீர்களே, காரணத்தை சொன்னால் இந்த பெண்ணுக்கு மறுமணம் அமையுமா? அவன் ஏதாவது ஒன்றை சொல்வது, திரும்பவும் சொல்கிறேன், அது சரியோ பிழையோ, அவன் சொல்லக்கூடிய காரணங்கள் சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் அந்த பெண்ணை பற்றிய அவச்செய்திகள், அசிங்கமான செய்திகள் வழங்கப்பட்டதற்கு பிறகு அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தும், அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இஸ்லாம் விரும்பவில்லை. ஆனால் அதே சமயம் ஒரு பெண் தன்னுடைய கணவனை மறுக்க முடியும், அவனுடைய வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க முடியும். அதற்கு ஃபஸ்ஹ் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஃபஸ்ஹினுடைய அடிப்படையில் தன்னுடைய கணவனை வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனால் அதற்கான சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகளை அந்த பெண் ப்ரூஃப் பண்ணணும், வெளியே கொண்டு வரணும். அப்படி வெளியே கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்துதான் அந்த கணவனை வேண்டாம் என்று சொல்ல முடியும் ஃபஸ்ஹ் என்ற அடிப்படையில். ஏன் தெரியுமா? இவன் இவ்வளவு மோசமானவன், வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், இவ்வளவு அசிங்கமானவன் என்ற அந்த செய்தியை மக்கள் மன்றிலே கொண்டு வந்து, இவனை வேறு யாரும் கல்யாணம் முடிச்சிடாதீங்க என்று பெண் சமூகத்தை பாதுகாப்பதாக அந்த குற்றச்சாட்டுகள் அமையுமா இல்லையா? அந்த நேரத்தில் அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் கரவொலி எழுப்பினார்கள். எங்களுக்கு அங்கே இருந்தவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம் இதில் அடங்கி இருக்கிறதா என்று இன்றுதான் எங்களுக்கு அது தெரிகிறது என்றார்கள். எவ்வளவு அற்புதமான அருமையான ஒரு மார்க்கம் அது என்பதை எண்ணி பார்க்கணும். அருமையான பெருமக்களே, நம் கையிலே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது அழகானது. நம்முடைய சட்டங்கள் நிறை சட்டங்கள், அது இறை சட்டங்கள். இறை சட்டங்களே நிறை சட்டங்களாக இருக்க முடியும். பார்லிமெண்டில், சட்டசபையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த அதே அரசு அந்த சட்டத்தை மாற்றிவிட்டு இன்னொரு சட்டத்தை தருகிறது. இஸ்லாம் அல்யோம் அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று எப்போது அறிவித்ததோ அப்போது என்ன சட்டங்கள் இருந்ததோ அந்த சட்டம் யுக முடிவு நாள் வரை பொருத்தமானதாக இருக்கும். எல்லா காலத்திற்கும் அது பொருந்தும் இல்லையா? அப்படிப்பட்ட எல்லாருக்கும் எல்லா காலத்திற்கும் பொருத்தமான வாழ்வியல் சட்டங்களை இந்த உலகுக்கு வழங்கியது இஸ்லாம் மட்டும்தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை இணைத்து வைத்திருப்பது என்பது அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றியை செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். அந்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். ஆக இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமியத்தை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா சதிகளையும் செய்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால், கண்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய கண்டம்தான். அந்த ஐரோப்பிய கண்டத்திலே இன்றைக்கு நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு நடைபெற்றதிலே 1 மணி நேரத்திற்கு ஜெர்மனியில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 7 பேர் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். 7 பேர் இஸ்லாமியத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த மண்ணில், இந்த இந்தியாவிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வடநாடுகளிலே அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு சரியான கணக்கெடுப்பை நமக்கு தராது. அது நமக்கு தெரிந்தது தான். இந்த ஒன்றிய அரசு, இந்த அரசு இருக்கும் வரை இப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே வடநாட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் சரி, மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் இந்த வன்மம் முஸ்லிம்களின் மீது, ஏன் இவர்களுக்கு இந்த வன்மம்? அவர்களுடைய பள்ளிகளின் மீதும், அவர்களுடைய மதரசாக்களின் மீதும், அவர்களுடைய தர்காக்களின் மீதும் இவ்வளவு வன்மத்தை இந்த அரசு காட்டுவதற்கான காரணம் என்ன என்று சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள். எனவே இதை இவங்கெல்லாம் சிந்திக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்களுக்கு படிப்பு கொடுக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக இருக்கிறாங்க. படிப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் சிந்திக்க துவங்கியதனுடைய விளைவு என்ன ஆனது என்றால், இன்றைக்கு சாறை சாறையாக இந்த மண்ணில் சத்திய இஸ்லாமியத்தை நோக்கி மக்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய நிகழ்வு. ஆனால் இந்த ஒன்றிய அரசினுடைய காலத்தில் இஸ்லாமியத்தில் முஸ்லீம்கள் இணைந்த மாதிரி வேறு எந்த காலத்திலும் இல்லை. அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். அல்லாஹ் ஒரு பக்கத்தில் நமக்கு எதிரான சதிகள் நடந்து கொண்டிருப்பது போன்று இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் முஸ்லீம்களினுடைய வரவு அதிகமாகி கொண்டிருக்கு, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் முஸ்லீம்களுடைய சதவிகிதம் எத்தனையாக இருந்தது? 8 அல்லது 8.5% மாத்திரமே இருந்தது. இன்றைக்கு நாம் 20% தாண்டி இருக்கிறோம். ஏறக்குறைய 35 கோடி பேர் இருக்கிறார்கள். இதுதான் சரியான, ஏறக்குறைய சரியான கணக்கெடுப்பு. 12% முஸ்லீம்கள் கூடுவதனுடைய காரணம் என்ன? அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்துட்டாங்களா? இல்லை. கடந்த காலத்திலே முஸ்லீம்கள் பெற்ற பிள்ளைகளை விட இன்றைய காலத்தில் முஸ்லீம்கள் கம்மியாக தான் குழந்தைய பெறுறாங்க. என்ன சொல்றாங்க? ஒன்றை பெற்றுட்டே மாரடிக்க முடியல, ஒன்னோட நிறுத்திக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் முஸ்லீம்களுடைய பிறப்பு சதவிகிதம் குறைந்து இருந்த பொழுதிலும் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதற்கு காரணம் என்ன? இஸ்லாமியத்தை நோக்கி மக்கள் வர துவங்கி விட்டார்கள். அத்தகைய ஒரு சூழலை இந்த ஒன்றிய அரசு அவர்களை அறியாமலேயே உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் நமக்கான நெருக்கடியையும் சங்கடத்தையும் நம்முடைய வளர்ச்சிக்கான தடையையும் விதிக்கக்கூடிய இந்த அரசு, இன்னொரு பக்கத்தில் ஏன் இது நடக்கிறது என்பதை சிந்தித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வர துவங்கி இருக்கிறார்கள். பெண்களுக்கான பாதுகாப்பா? அதற்கு இஸ்லாம் தான் சரியான இடம். பொருளாதாரத்தில் பாதுகாப்பா? அதற்கு இஸ்லாம் தான் சரியான இடம். மான பாதுகாப்பா? அதற்கு இஸ்லாம் தான் சரியான இடம். தண்டனைகள் என்று வரும் பொழுது இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் தான் மிகச் சரியானது என்று உணர்வு பூர்வமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் இந்த மண்ணில் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கான முழுமையான பாதுகாப்பும் அரணம் இந்த மார்க்கத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை இந்த மகளிர் பட்டமளிப்பு விழாவிலே நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். அருமையான பெருமக்களே, அன்றைய காலத்திலே வாழ்ந்த சஹாபியத்து பெண்களை குறித்த வரலாறுகள் மிக ஆச்சரியமானது, அற்புதமானது, அழகானது. அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பெண்களினுடைய தியாகம். ஒரு காலத்தில் எப்படியோ வாழ்ந்தவர்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாணிக்கங்களாக உருவாக்கினார்கள். ஆச்சரியப்படத்தக்க பெண்களாக உருவாக்கினாங்க. பத்ர் களம் அது. அந்த பத்ர் களத்திலே சண்டையிடுவதற்காக சஹாபிகள் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் வருகிறார், உம்மு வரகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கும் அனுமதி தாருங்கள், எனக்கு அனுமதி தாருங்கள் கேட்குறாங்க. எதற்காக? நான் வேணா சண்டை போடலை, வாழை வைத்தோ வேலை வைத்தோ நான் சண்டை போடவில்லை. ஆனால் உதாவி ஜுர்ஹாக்கும் உமர்ரிது மர்தாக்கும், உங்களிலே காயப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மருந்திடுவதற்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்வதற்கும் எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள். அப்படி நான் சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளிடமிருந்து அம்போ வேளோ என் மீது பாய்ந்து
நான் ஷஹீதாக வேண்டும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணுங்கிறாங்க. இது வரைக்கும் யுத்தமே பெருசாக நடத்தல, சின்ன சின்ன சண்டைகள். பத்ர் தானே ஆரம்பம். பத்ர் காலத்தில் கேட்குறாங்க. உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வாழும் காலத்திலேயே ஷஹீதா என்று பெயர் கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் வீட்டிலேயே இருக்கும்போதே உங்களுக்கு ஷஹாதத்து பதவி கிடைக்கின்றாங்க. அது வரலாறு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நடந்து தானே ஆகும். அது நடந்து முடிந்தது. அந்த பெண் ஷஹீதானாக ஆனாங்க. அப்படி பெண்களை தைரியமிக்க பெண்களாக, வலிமை மிக்க பெண்களாக, வீரம் மிக்க பெண்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. நம் பிள்ளைகளை கோழைகளாக உருவாக்கக்கூடாது. வலிமை மிக்கவர்களாகவும் தைரியமிக்கவர்களாகவும் நம்முடைய சமுதாயத்தை, மகளிர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை இந்த உரையின் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த காலத்துல எல்லாம், இப்போ இன்னைக்கு நிறைய இந்த ஃபோன் வந்துருச்சு. இந்த லேண்ட் ஃபோன் தான் இருக்கும். லேண்ட் ஃபோனில் சில அப்போ இந்த நம்பர்லாம் தெரியாது, எங்கேருந்து வருது அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ட்ரூ காலர் அது இது எல்லாமே வந்துடுச்சு. அந்த ஃபோனில் என்ன செய்யுமா, அந்த டைரியை பார்த்து அதில் பெண்களுடைய பெயர்கள் இருந்தால், அந்த பெண்கள் முஸ்லீம் பெண்கள் இதெல்லாம் நாங்கள் அனுபவித்ததை சொல்கிறோம். முஸ்லீம் பெண்களினுடைய பெயர்களை பார்த்து அதுக்கு ரிங் பண்ணுறது, ரிங் பண்ணி அவங்களோட பேசுறது. அந்த பெண்ணை என்ன செய்வான், பயந்து நடுங்குவான். அந்த யாராவது ஒரு ஆண் பேசும்போது, நீ இவதானே, அந்த பெயரை சொல்றது, நீ ஃபாத்திமா தானே, நீ ஜைனப் தானே, அப்படியா இப்படியான்னு அசிங்கமாக பேசுவது. நம் பெண்கள் எல்லாம் அப்படியே அரண்டுருவாங்க. அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். ஆனால் ஓரளவு மாறி இருக்கிறது. யாரடா நீ என்று கடுமையான குரல் எழுப்பக்கூடிய மன வலிமை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அத்தகைய வீரமிக்க பெண்களை, வீராங்கனைகளை உருவாக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். கோழைகளாக இருக்கக்கூடாது. உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உஹது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டு 13 காயங்கள் அவங்களுடைய உடம்புல இருந்தது. எந்த அளவுக்குன்னா, ஒரு காயம் விரலை உள்ள விட்டா உள்ள போயிடும், அந்த அளவிற்கு காயப்பட்டார்கள். அருமையான பெருமக்களே, யுத்தம் முடிந்து அபு சுஃபியான் பின்னால் இஸ்லாத்துக்கு வர்றாங்க ரலியல்லாஹு தஆலா, அவங்க தலைமையில் தான் வருது. அவங்க ஹம்ராவுல் அசத் என்ற இடத்திலே அந்த எதிரிகள் தங்கி இருக்கிறார்கள். மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்காக அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்ற செய்தி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, திரும்பவும் போய் சண்டை போடுவதற்கு ஆயத்தமானாங்க. அங்க எல்லாருக்கும் கை ஒடிந்து, கால் ஒடிந்து, கண் கலண்டு இரத்த சகதியில இருக்கக்கூடிய அந்த கால நேரத்தில், நான் ஹம்ராவுல் அசதுக்கு செல்ல போகிறேன், என்னோடு யார் வருகிறார் என்று கேட்ட பொழுது இந்த உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் சொல்லலாம், நான் வருகிறேங்கிறாங்க. என்னோட யார் வருகிறான்னு கேட்ட பொழுது அந்த ஹதீஸில், அந்த வரலாற்றில் எழுதுனாங்க, அந்த காயத்தில் கடுமையான நிறைய பெரும் கட்டுகளை போட்டிருந்தாங்க. உடம்பு முழுவதும் காயம், கட்டுகளை போட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிற்பதற்கே முடியாத நிலையில் நானும் வருகிறேன் என்கிறார்கள். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு ஈமான்! அந்த எழுச்சி மிக்க பிள்ளைகளை நாம் உருவாக்கணும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் வேறு விதமாக உருவாகிறாங்க. தாய் தந்தையர்களை விட யாரையோ தேர்வு செய்கிறாங்க. தாய் தந்தையர்களை விட யாரையோ தேர்வு செய்து தனக்கான வாழ்க்கை பாதையை தனித்தன்மையாக அவர்கள் தேர்வு செய்வது என்பது எவ்வளவு அசிங்கமானது, சங்கடமானது. எனவே நம்முடைய மதரசாக்கள் பிள்ளைகளை வலிமை மிக்கவர்களாக, வீரம் மிக்கவர்களாக, தீன் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். அதற்கான சரியான தளம் என்பது மதரசாக்கள் தான். எனவே இந்த மதரசாக்களை வலிமைப்படுத்துவதும் அதை செம்மைப்படுத்துவதும் குறிப்பாக அந்தந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய வசதி மிக்கவர்களுக்கு கடமையாக அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பட்டம் வாங்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு சிறந்த வாழ்க்கையை துன்யாவிலும் ஆகிரத்திலும் வழங்கி செம்மையான சிறந்த வழிகாட்டுதல் மிக்கவர்களாக திகழ்ந்து இன்னொரு வரக்கூடிய ஜெனரேஷனை, சமுதாயத்தை சீராக உருவாக்கக்கூடியவர்களாகும் வல்ல அல்லாஹ் இவர்களை ஆக்கி வைத்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நிறைவான தௌஃபீக்கை தந்து அவர்களுடைய வாழ்விலும் வளத்தையும் நலத்தையும் தந்து இந்த ஹசனாத்துல் அப்ரார் மகளிர் அரபிக் கல்லூரி இதைவிடவும் சிறப்பாக சிறந்து இளங்கி விளங்கி கியாம பரிபந்தம் வரை
இந்த சமூகத்திற்கு சேவை செய்வதற்கு வல்ல அல்லாஹ் மேனருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.